35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். ஓபிஎஸ் உடைய திசை சரியான திசை எப்போ? சரியான திசையில் தான் போயிட்டுருக்காரு நான் பார்க்குறேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் எப்போவுமே அரசியலில் ஒரு தடாலடி முடிவு எப்போவும் எடுக்க மாட்டார். நின்று நிதானித்து பக்குவமாக தான் அவருடைய அரசியல் பயணங்கள்லாம் இருக்கும். அதனால தான் அவர் சரி கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு. பிரதமர் நரேந்திர மோடியும் சந்திக்காத ஒரு சூழல் ஏற்பட்ட உடனே நேரடியாக சொல்லிட்டீங்க. ஆமாம் கிடையாது. ஆமாம், எனவே நீங்கள் உங்களுடைய இயல்பு நிலையை மாற்றிக்கொள்ளணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களை பார்த்தார அவங்க தப்பா எடுக்க மாட்டாரா? இல்லை, அதெல்லாம் அவருக்கு ஆமாம், அவருக்கு இந்த துரோக அரசியல் என்பது ஒருபோதும் வராது. தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த உடனே எல்லாரையும் மிதிச்சுட்டு மேலே போகணும் அப்படின்னு இல்லை. ஒரு முதலமைச்சர், அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நிச்சயமாக 100% நம்புகிறேன். திரு ஓபிஎஸ் அவருடைய மனைவி இறந்த அரை மணி நேரத்தில் மருத்துவமனைக்கு திரு மு.க. ஸ்டாலின் போகிறாரு. அவர் கரங்களை பற்றி ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கேருந்து உடலை எடுத்து பெரியகுளத்துக்கு போகிற வரைக்கும் அங்கேயே அமர்ந்து வர்றார். அந்த அளவுக்கு அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக அமர்ந்து பேசியிருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஓ பன்னீர்செல்வம் எந்த திசையில் செல்கிறார்? முடிவுகளை மாற்றிக்கொள்வாரா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கார். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சகோதரன். ஓபிஎஸ் உடைய திசை சரியான திசை எப்போ? சரியான திசையில் தான் போயிட்டுருக்காரு நான் பார்க்குறேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் எப்போவுமே அரசியலில் ஒரு தடாலடி முடிவு எப்போவும் எடுக்க மாட்டார். நின்று நிதானித்து பக்குவமாக தான் அவருடைய அரசியல் பயணங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் மிகவும் நிதானமாக தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாருன்னு பார்க்குறோம். இந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு பாஜக தள்ளிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா 2017ஆம் ஆண்டு அவரை அந்த முதல் தர்மயுத்த முடிவுக்கு கொண்டு வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என்கிற ஏற்பாடு செய்தது பாரதிய ஜனதா கட்சி. அப்போ அரசியலில் தனக்கான ஒரு நெருக்கடியிலிருந்து தன்னை காப்பாற்றியது பாஜக என்பதால் பாஜக மீதான ஒரு நம்பகத்தன்மையோடு நம்பிக்கை, விசுவாசம், கரெக்டாக சொன்னாங்க. அந்த விசுவாசத்தோடு தான் அவர் பயணித்து வந்தார். பல சந்தர்ப்பங்களில் அவருக்குரிய மரியாதையும் கிடைத்தது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிற போதெல்லாம் டெல்லியிலையோ அல்லது குஜராத்திலேயோ அல்லது வாரணாசியிலையோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ சந்திக்கிற பொழுது எத்தகைய ஒரு நட்புணர்வோடு திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர்களை திரு நரேந்திர மோடியை மதித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், பொதுவெளிகளில் பார்த்தோம். திரு அமித்ஷா கூட பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது இருந்தது. ஆனால் தொடர்ந்து ஒரு புறக்கணிக்கும் நிலை இருப்பதை அவர் உணர தொடங்குகிறார். புறக்கணிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக திரு எடப்பாடியை டெல்லிக்கு அழைத்து அமித்ஷா ஒரு ஒப்பந்தம் போட்டார்ல, என்டிஏ அதிமுக கூட்டணி, அதிலிருந்தே அவரை புறக்கணிக்கிற அந்த நிலை தொடங்கியது. இங்கு திரு அமித்ஷா இந்த பிரச்சனை தொடர்பாக, திரு ஓபிஎஸ் பிரச்சனை தொடர்பாக சொன்னபோது அது உட்கட்சி பிரச்சனைன்னு கடந்து போயிட்டார். 2017லேயும் அதிமுக உட்கட்சி பிரச்சனை தானே, அதில் தலையிட்டாங்கல்ல. இப்போ எப்படி இந்த உட்கட்சி பிரச்சனைன்னு கடந்து போகிறது அப்படிங்கிற மாதிரியான பார்வை அதிமுகவில் திரு ஓபிஎஸ் பின்னர் அணிவகுக்கிற நிர்வாகிகள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலும் அந்த உணர்வு இருந்தது. தொடர்ந்து புறக்கணிக்கிறார்களே அப்படிங்கிற மாதிரி. அவர் வெளியே வந்தார், எல்லேருந்து வெளியே வந்துட்டார். இப்போது நேராக போய் ஸ்டாலின் வீட்டுக்கு போனார். பெருசில் நான் ஒரு உடல்நல விசாரிக்க போனேன், இல்லை ஒரு துக்க விசாரிக்க போனேன், இதெல்லாம் அரசியல் ஆயிருமா அப்படின்னு சொல்கிறதன் மூலம் மறுபடியும் என்டிஏக்கு போயிடுவாரோ, என்டிஏக்கு வரலாம், டிடிவி சொல்கிறாரு, என்ன நாங்கள் சொல்கிறாரு, என்டிஏக்கு வரலாம். அப்போது ஓபிஎஸ் மனசில் மறுபடியும் பாஜக கதவு பக்கம் கண்கள் இருக்கிறதா? இல்லை, அதாவது இந்த சுயமரியாதை, தன்மானம் அது முக்கியம் அப்படின்னு தான் கருதினார். அது எப்போவுமே அது நிச்சயமாக அந்த நிலைப்பாட்டில் ஒரு உறுதியாக தான் இருந்திருக்கிறாரு. அதனால தான் அவர் சரி கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு. பிரதமர் நரேந்திர மோடியும் சந்திக்காத ஒரு சூழல் ஏற்பட்ட உடனே அந்த அதிமுக உரிமை மீட்பு குழுவினுடைய தலைமை ஆலோசகர் மரியாதைக்குரிய பண்டுட்டி ராமச்சந்திரன் தொடங்கி திரு ஓபிஎஸ் அவரோடு அணிவகுத்திருக்கிற கடைசி தொண்டர் வரைக்கும் 100% நீங்கள் பாஜகவிலிருந்து விலக வேண்டும் என்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த நிலைப்பாட்டிற்கு தன்னை ஒப்புக்கொண்டு வெளியில் வந்துட்டார். முழு மாதம் இல்லை, வெளியில் வந்துட்டார். அவளுக்கு முழு மனசு இல்லை. இல்லை, முழு மனதோடு தான் வெளியில் வந்துட்டார். என்னன்னா, நான் சொன்னேன்ல, சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் இழுக்கு என்கிற பொழுது அமைதி காத்தார். ஆனாலும் ஜனநாயகத்தில் பெரும்பான்மை ஒரு கருத்துன்னு ஒன்று இருக்குது.
தொண்டர்கள் கருத்து ஒன்று இருக்குது. எனவே இந்த பெரும்பான்மையோர் 100% வேண்டாம் என்கிற பொழுது அவரும் முழுவதுமாக தன்னை உடன்பட்டு கொண்டு இது சரியான முடிவு என்றுதான் வந்திருக்கிறார். முக்கியமாக நீங்கள் அவரோட ரொம்ப நெருக்கமாக பழகியிருக்கீங்க, நீங்கள் என்ன அறிவுரை கொடுத்தீங்க? இல்லை, அது ஆலோசனைகள் அறிவுரை இருக்குன்னு தனித்தனியாக பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அரசியல் மிக பழைய நண்பர். ஆமாம் ஆமாம், நிச்சயமாக அவர் வந்து 96ல் அவர் பெரியகுளம் நகரசபை தலைவராக இருக்கிற பொழுது எனக்கு அந்த நட்பு ரீதியான பழக்கங்கள் இருக்கிறது. அரசியலில் ஒரு நிதானம், பொறுமை என்பது வந்து ஒவ்வொரு கட்டத்திலுமே தேவைப்படுகிற பொழுது தான் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு அவர்கிட்ட நான் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் ஊர் பகுதியை சேர்ந்தது மட்டும் இல்லாமல் மூத்த பத்திரிகையாளரை எப்போ வேணாலும் நீங்கள் ஓபிஎஸோட ஃபோனில் பேசக்கூடியவங்க, நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணீங்க? இல்லை, அட்வைஸே நான் பண்ணலை. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் இல்லை அவர் எந்த முடிவெடுத்தாலும் அந்த முடிவு சரியானதாக இருக்குங்கிற பார்வை எனக்கு தொடக்க முதலே இருக்குது. அறிவுரை தரமாட்டீங்களா? இல்லை, அவருக்கான நான் நேரடியாக பேசுகிற போதே சொன்னேன், அரசியலில் வந்து மேலே வரணும்னா சில விஷயங்கள் நாம் முன்னெடுக்கணும். சாமர்த்தியம், சாதுரியம், சாணக்கியம், இது மூன்றும் அரசியல் இருக்கணும். அவருக்கு இருக்கா? அது ஆமாம், அது மூன்றுமே இருக்க வேண்டும். அது உங்களுக்கு குறைவாக இருக்கிறது. நேரடியா சொல்லிட்டீங்க. ஆமாம் ஆமாம், சாதுரியம் கிடையாது. ஆமாம், எனவே நீங்கள் உங்களுடைய இயல்பு நிலையை மாற்றிக்கொள்ளணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களை பார்த்தார அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாரா? இல்லை, அதெல்லாம் அதுவழி சொல்றீங்க சாணக்கியத்தனம் கிடையாது, சாதுரியம் கிடையாது அப்படின்னு. கிடையாதுன்னு சொல்லலை, போதுமான அளவுக்கு இல்லை, கம்மியா போதுமான அளவுக்கு இல்லை. அப்படிங்கிற வருஷம் அரசியல் இருந்து அவருக்கு ஆமாம், அவருக்கு இந்த துரோக அரசியல் என்பது ஒருபோதும் வராது. தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த உடனே எல்லாரையும் மிதிச்சுட்டு மேலே போகணும் அப்படின்னு இல்லை. ஒரு முதலமைச்சர், அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இவர் தான் கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர். திரு எடப்பாடி அவர்கள் நம்பர் 2 தான், இல்லை 1Aன்னு கூட வச்சுக்கலாம். 1 இவர், அவர் 1Aன்னு வச்சுக்கலாம். முதலமைச்சராக எடப்பாடி சொல்றீங்க 1. ஆமாம், அப்போ முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஆட்சியை இருவரும் இணைந்து நடத்துவோம். சரி, இப்போ நான் கேட்டது என்னன்னா, கட்சியை இல்லை சொல்கிறேன், எங்கே இந்த அவருடைய அந்த சாமர்த்திய குறைபாடுக்கு நான் சொல்லணும்ல, அதை தான் சொல்ல வரேன். அப்போ ஒருங்கிணைப்பாளர் எடுக்க வேண்டிய முடிவுகளை, ஒருங்கிணைப்பாளர் கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாமே திரு எடப்பாடியும் அவரை சார்ந்தவர்கள் எடுத்து அழுத்தம் கொடுத்து கையெழுத்து பெறுகிற நிலை இருந்தது. அன்றைக்கு நான் தான் ஒருங்கிணைப்பாளர், என்னை வச்சு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. ஏன் கட்சி மறுபடியும் ஒரு பிரிவை சந்திச்சுக்க கூடாது? நம்மளால அவர் பக்கம் ஆடு நிறைய பேர் இல்லையே, நிறைய பேர் இல்லைங்க, இருக்கிறவங்களும் கூட பிரச்சனை இல்லை, இன்றைக்குமே நிறைய இருக்கிறாங்க. அதில் நான் அன்றைக்கி ஒரு பட்டியலே கடந்த ஏதோ ஒரு பதிவில் சொன்னேன். இந்த தேனி மாவட்டத்தில் மட்டுமே இருக்கிற 16,800 கிளை நிர்வாகிகள் இருக்காங்கள்ல, ஒன்றிய நகரம் பேருங்கள, அதில் 16,800ல் 15,600க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் திரு ஓபிஎஸ் பின்னாடி தலைவர் காலத்தில், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த நிர்வாகிகள் அங்கே இருக்காங்க. அதே போல் தஞ்சாவூர், சிவகங்கை, ராம்நாடு, மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டத்தில் ஒரு 30-40% பேர் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் காலமெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ரெட்டலைக்கு வாக்களித்த அடிமட்ட தொண்டர்களுடைய எண்ணிக்கை 30-40% இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு ராமநாதபுரத்தில் அவரால் ஒரு கிட்டத்தட்ட 33%, 3,42,000 வாக்குகள் வாங்கினார்னா ஆதரவே இல்லாமல் தனி மனிதனாக இருந்தால் ஓட்டு போட்டாங்க. அதுலேயும் பன்னீர்செல்வம்னு 6 பேர். இவருடைய 3 EVM மிஷினில் இந்த 2வது மிஷினில் 23வது 24வது இடத்துல தான் அவர் பல சின்னம் இருக்குது. அதையே 3,42,000 ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட 50-57,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்படின்னா யாருமே இல்லாமையா வாங்க முடியும்? இல்லை, அவருக்கான ஆதரவு இருக்குது. அது ஒரு மறைமுகமாக இருக்கிறது. சார், ஸ்டாலின் பக்கம் போனார், எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு அரசியல் லாபத்துக்காக தான் போயிருக்காரு. எந்த ஒரு அரசியல்வாதியுமே ஒரு அரசியல் லாபம் இல்லாமல் ஒரு நகர்வு செய்ய மாட்டாங்க. அப்போது ஒரு அரசியல் லாபம் தானே. முழுக்க இது தனிப்பட்ட முறையில் மரியாதை நிமித்தமாக, அதாவது நீங்களும் நம்புறீங்க? நிச்சயமாக 100% நம்புகிறேன். திரு ஓபிஎஸ் அவருடைய மனைவி இறந்த அரை மணி நேரத்தில் மருத்துவமனைக்கு திரு மு.க. ஸ்டாலின் போகிறாரு. அவர் கரங்களை பற்றி ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கேருந்து உடலை எடுத்து பெரியகுளத்துக்கு போகிற வரைக்கும் அங்கேயே அமர்ந்து வர்றார். அந்த அளவுக்கு அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக அமர்ந்து பேசியிருக்கிறார். அவருடைய தாயார், மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவருடைய தாயார் மறைந்த உடனே தொலைபேசி மூலமாக அவரை துக்கம் விசாரிச்சுட்டு அவர் 30ஆம் நாள் காரியம் முடிந்து சென்னை வந்த உடனே திரு ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நேரில் வீட்டில் சென்று ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போது இவர் உடல்நலக்குறைவாக இருந்து மருத்துவமனையில் இருக்கிற போது முயற்சிக்கிறார், நான் வந்து பார்க்கணுன்னு. அப்போ முதலமைச்சருடைய செயலர்கள், அதிகாரிகள் சொல்கிறாங்க, ஐயா வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் பார்த்தா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க.
அந்த அண்ணன், அவருடைய அண்ணன் திரு மு.க. முத்து அவர்கள், அவருடைய மரணச்செய்தி மு.க. முத்து திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது, நல்ல பழக்கம் அவங்களுக்கு இருக்குது. எனவே அந்த துக்கம் விசாரிக்க வேண்டும். உடல்நலக் குறைவாக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான். இன்னொரு தகவலும் சொல்லிடுறேன். அந்த தியாசிபிக்கல் சொசைட்டியில் கிட்டத்தட்ட இவர் அங்கத்தினராக இருக்கிறார். எப்போதெல்லாம் சென்னை வருகிறாரோ அங்கே தான் காலையில் நடைபயிற்சி திரு ஓபிஎஸ் அவர்கள் போவார். பல முறை சந்திச்சிருக்கிறார் முதலமைச்சர் அவர்களை. ஒன்று இவர் முடிச்சுட்டு வெளியில் வர்றபோது முதல்வர் வருவார், அல்லது இவர் முடிச்சுட்டு வெளியில் போகிற போது ஒரு ரவுண்டு வர்ற போது எதிரும் புதிருமாக செஞ்சு வணக்கம் சொல்லிட்டு கடந்து போயிட்டுருக்காங்க. அன்றைய தினம் இந்த நலம் விசாரிப்பு துக்க விசாரிப்புக்காக நின்று பேசுகிறார். அப்போ பேசுகிற பொழுது சொல்கிறாரு, சாயங்காலம் வீட்டுக்கு வாங்கலேன் அப்படின்றாரு. வீட்டுக்கு வாங்கலேன்னு சொல்கிற அந்த கட்டத்தில் இடையில் இந்த மத்தியானத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்து போச்சு. எது? நிர்வாகிகள் கூட்டத்தை போட்டு பாஜகவிலேருந்து நாங்கள் என்டிஏலேருந்து வெளியேறிட்டோம் அப்படிங்கிறது. இது என்னென்னா இந்த காக்கை உட்கார பணம் விழுந்த கதைங்கிற மாதிரி இது ஒரு கதை விழுந்துருச்சுன்னு பார்க்குறோம். நம்ம கைவேரசு கண்ணதாசன் ஒரு பாடலில் சொல்வார்ல, கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு, காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கள்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டுன்னு. இந்த கதை என்பது அரசியல் ரீதியாக அவருடைய மூவ் வந்து காலையில் பார்க்குறாரு, மத்தியானம் முடிவெடுக்கிறாரு, சாயங்காலம் வீட்டில் போய் பார்க்குறாரு. அப்போ முதலமைச்சர் சொல்லி தான் பாஜகவிலேருந்து வெளியில் வந்தார். அது தொடர்பாக சாயங்காலம் போய் சந்தித்து பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. இல்லைன்ட்டார், இல்லைன்னா மறுத்துட்டார். இன்னொன்று நாம் பார்க்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சி தொடங்கியதனோட நோக்கம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். அந்த பிரதான நோக்கத்தை தான் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அவர் காலத்தில் 35 வருஷமாக திமுக எதிர்ப்பு என்பது திமுக தீய சக்தினே சொன்னாங்க. ஆமாம், திமுக எதிர்ப்பு என்பது இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தீயாக கனன்று கொண்டு இருக்கிறது. ஓபிஎஸ் குறைஞ்சிருச்சு. இல்லை ஓபிஎஸ்க்கு மட்டும் இல்லைங்க. நீங்கள் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நான் சட்டப்பேரவையில் பார்க்குறேன்ல, பரஸ்பரம் திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள், அதிமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள், மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு கூட பரஸ்பரம் இருக்காங்க. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓரளவிற்கு ஒரு இணக்கமான போக்கு நிச்சயமாக நம்ம தென்படுகிறது. நீங்கள் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியே அவருடைய கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் கொண்டு வரும்போது சட்டப்பேரவையில் என்ன பேசினாருங்கிறது இன்னும் பேரவை பதிவில் இருக்குது. அவர் பல புகழ்ந்து பேசியிருக்கிறார். அப்போ அது அவை நாகரிகம் கருதி அந்த பேச்சு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பொது நாகரிகம் கருதி இந்த சந்திப்பு நடந்தது. இதில் அரசியல் இல்லை. ஏற்கனவே சரி, புரட்சியில் ஏன்னு சொல்கிறேன், புரட்சித்தில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு மரியாதைக்குரிய அவருடைய மனைவி திருமதி வி.என். ஜானகி அம்மையார் வந்து கருணாநிதியை சந்தித்து ஒரு உடன்பாடு கொண்டு ஒரு தேர்தலை சந்தித்த போது எந்த அளவுக்கு ஒரு சரிவு, பின்னடைவு, தோல்வி ஏற்பட்டது. அது எச்சரிக்கையாக திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கும்ல. ஆனால் ஒருபோதும் திமுகவோட போக மாட்டார். போகவே மாட்டார். 100% எழுதி வச்சுங்க. ஆமாம், என்டிஏ திரும்ப போவார். என்டிஏ கூப்பிட்டாலும் கூட என்டிஏ அணியில் பயணிப்பதற்கு இனி அவருக்கு உடன்பாடு இல்லை. ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை. அதுதான் என்னுடைய நோக்கம், பயணம். அந்த ஒருங்கிணைந்த ஒன்றுபட்ட அண்ணா திமுகவை என்டிஏ பாஜக நான் சொன்ன 2017 அந்த அடிப்படையில் மீண்டும் இணைத்து ஒன்றுபட்ட அதிமுக பாஜகவோடு இருக்கிற பொழுது அந்த என்டிஏவில் இருப்பதற்கு அவர் சம்மதிப்பார். இல்லை தனியாவெல்லாம் நீ என்டிஏவில் போய் இருக்க மாட்டார். இந்த அணியோட சரி போக மாட்டார். என்டிஏவில் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கல, ஏன் ஓபிஎஸ்ஸுக்கும் மனசு இல்லை, திமுகவோட அணி இல்லை அப்படின்னா தனியாக தான் பயணம் போகிறோம். நிச்சயமாக, அதாவது தேர்தலின் போது நிச்சயமாக அந்த வெற்றிக்கான இலக்கை நோக்கி போவதுதான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும். அப்படி வருகிற பொழுது எந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசியல் பயணத்தை தொடங்குவார். 2026 தேர்தலில் திரு ஓபிஎஸ் அவருடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. அது என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது நம்ம அவர்கிட்டே விட்டுருவோம். ஏன்னா நீங்கள் இப்போ சொன்னீங்க, ஏன்னா அவர் அதிமுக ஒன்றிணையணும், அதில் தனக்கு ஒரு பங்கு வேணும்னு நினைச்சாரு. இன்னும் சொல்ல போனால் சேர்த்துக்குங்க அப்படிங்கிற கிட்டத்தட்ட கெஞ்சியும் பார்த்துட்டார். உண்மை இந்த வார்த்தையை பயன்படுத்துறது கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். ரொம்ப அதாவது எனக்கு எந்த பொறுப்பு பதவி கூட வேணாம், எல்லா பதவியும் நான் அனுபவிச்சுட்டேன், எடப்பாடி அசைஞ்சே கொடுக்கல நம்பி வருகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்பி காலமெல்லாம் பயணிக்கிற இந்த பக்கம் இருக்கிறவர்களுடைய எதிர்காலம் வேணும். கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றி என்பது தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய வெற்றியாக இருக்கணும். அப்போ அதனால் ஒன்றுபட்ட அதிமுக தான் தேவை என்கிற அடிப்படையில் தான் அவர் தொடர்ந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்.
இதில் இடையில் இப்போ ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. இந்த சிக்கல் தீர்ந்து மீண்டும் கட்சி ஒன்றிணையுமா, ஒருங்கிணைவாங்கிற வாய்ப்பு இருக்கிறதா, காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் அவர் இருக்க அரசியலில் இருப்பார், தொடர்ந்து இருப்பார். ஒன்று தேர்தலை போட்டிட்டாகணும்ல. ஆமாம், நிச்சயமாக. அப்போனா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். இல்லை வேற வாய்ப்பு இல்லை, வேற சுயேட்சையாக போட்டி பண்ணணும், ஏதோ ஒன்று செய்யணும்ல. நிச்சயமாக அதுதான் சொல்கிறார். தேர்தல் நெருங்குகிற பொழுது யாரோடு கூட்டணி, எந்த நிலைப்பாட்டில் நாம் பயணிப்பது என்பதை நான் கட்சி நிர்வாகிகள், தலைமை நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பேன்கிறார். அவர் முடிவுக்கே விட்டுருமே. இல்லை, நம்ம பேசலாம் தானே, நிச்சயமா பேசலாம். வருகிற வாய்ப்புகளை நிச்சயம் பயன்படுத்துவார். அதுதான் என்ன கேட்குறேன்னா, அவர் தேர்தலை போட்டிடணும் அப்படின்னா தனி கட்சி தான் ஆரம்பிக்கணும், அப்படிதானே? இல்லை தனி கட்சியில் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று இந்த உரிமை மீட்பு குழு என்பது பயணித்து வருகிறது. அப்போ இந்த நிலைப்பாட்டிலிருந்து இனி முடியவே முடியாது, சாத்தியமில்லை என்கிற பொழுது அவருக்கான ஒரு அடையாளமாக நிச்சயமாக அந்த நிலைப்பாட்டை அவர் எடுப்பதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். கட்சி அறிவிப்பார் நிச்சயமாக. தனிக்கட்சி என்கிற நிலைப்பாடு இப்போதைக்கு இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு. எல்லா கதவுகளும் சாத்தப்பட்டு விட்டால் இல்லை, இருக்கிற ஒரே கதவு என்டிஏ கதவு தானே, திமுக கதவு தான் வேண்டான்ட்டீங்களே. அது வேண்டாங்கிறது முடிவை அவர் எடுத்திருக்காரு. இப்போதுமே இப்போ என்டிஏவிலிருந்து மீண்டும் அவரை தொடர்பு கொண்டு பேசி வருகிற பொழுது இந்த நிபந்தனை விதிப்பார், கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று. பாரதிய ஜனதா கட்சியும் இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நிச்சயமாக திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா போன்றவருடைய ஆதரவு தேவைப்படும். அமமுக தினகரன் உட்பட அனைவருடைய ஆதரவும் தேவைப்படும். அந்த முடிவை பாஜக எடுக்கும் என்கிற நம்பிக்கையில், கட்சி ஒருங்கிணையும் என்கிற நம்பிக்கையில் இன்னும் அவருடைய பயணம் இருக்கிறது. ஆனால் நம்பிக்கை வெற்றி பெறுமாங்கிறது நம்ம பார்ப்போம். சரி, நம்ம நிகழ்ச்சி முடிக்கல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. நிச்சயமாக நிகழ்ச்சி முடிகிற மாதிரி நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கு. முக்கியமாக தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா அதிமுக மேலே இருக்க உரிமையை அவர் கைவிட்டணும், அப்படிதானே? இல்லை, இப்போ சட்ட ரீதியாக சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் கூட கடந்த வாரம் ஒரு தீர்ப்பு வந்தது. திண்டுக்கல் சூரியமூர்த்தி வழக்கில் அவருடைய வழக்கை விசாரிக்கக்கூடாது, அவர் கட்சியில் உறுப்பினரே இல்லைன்னு நீதிமன்றம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய மனுவை தள்ளுபடி செய்து விசாரிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ தேர்தல் ஆணையம் விசாரணை இருக்கிறது. 2021 அந்த ஒற்றை வாக்கில் இருவர் தேர்ந்தெடுத்த அந்த நிலைப்பாட்டு இன்னும் தொடர்கிறது என்கிற நிலைப்பாட்டில் தான் 2026 டிசம்பர் வரைக்கும் அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனவே இந்த நீதிமன்றங்கள், தேர்தல் ஆணையம், இதனுடைய முடிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் 26 தேர்தலுக்கு முன்னால் வர வாய்ப்பு இல்லை. இல்லை இப்போ இந்த ரெட்டலை தொடர்பான வழக்குங்கிறது விரைவாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நாங்கள் அதற்கான காலக்கெடுவை எடுத்திருக்கிறோம், விசாரித்து முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாப்பா என்ன வருதுங்கிறது சிட்டி சிவில் கோர்ட்டு கடைசி தீர்வு. ஏன்னா தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கிறது, இந்த நீதிமன்றங்களுடைய இறுதி தீர்ப்புக்கு பிறகு தான் யாருக்கு இரட்டை இலை என்பதை உறுதிப்படுத்த முடியும். அது வரையில் இடைக்காலமாக தான் திரு எடப்பாடிகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26 தேர்தலுக்கு முன்னில் வர வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு தெரியாததில்ல, வர வாய்ப்பே கிடையாது. அவர் இப்போ இருக்கிற வாய்ப்பு என்ன, ஓபிஎஸ்க்கு இருக்கிற வாய்ப்பு என்ன, ஒன்று தனி கட்சி ஆரம்பித்து தேர்தலை போட்டிடணும், இல்லைன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து சுயேட்சையாக போட்டிடணும். சுயேட்சையாக போட்டிடுவதே கிட்டத்தட்ட தனி கட்சி ஆரம்பித்தது போலத்தான். இந்த 2 வாய்ப்பு தான் அவருக்கு வேறு என்ன வாய்ப்பு இருக்குது? இல்லை, இப்போ டிசம்பர் மாதத்திற்குள் தீர்ப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அது நிச்சயமாக எந்த அளவிற்கு திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக வருகிறது என்பதை பொறுத்து அவருடைய நிலைப்பாடு மாறும். இப்போ 2021 டிசம்பர் வரைக்குமே தேர்தல் ஆணையம் வந்து இந்த முறைப்படி அதிமுகவின் சட்ட விதிப்படி நடைபெற்ற இந்த 2021 தேர்தலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். எனவே 2026 டிசம்பர் வரைக்குமே இது தொடரலாம் என்கிற முடிவை ஒருவேளை தேர்தல் ஆணையம் எடுத்து விட்டால் அந்த ஒருங்கிணைப்பாளர் தான் அதிமுகவை வழிநடத்த முடியும் என்கிற நிலை உருவாகிவிடும். ஏனென்றால் இணை ஒருங்கிணைப்பாளர் அல்லது ரிசைன் பண்ணி அதிமுக சட்ட விதிகளை திருத்தி ஒரு 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், 5 ஆண்டுகள் தலைமை கழகத்தில் நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று விதியை திருத்தி அவர் பொதுச்செயலர் ஆகிட்டார். தொடர்ந்து 5 ஆண்டுகள் அதில் கட்சியில் தலைமை நிலையத்தில் பொறுப்பாளர்களாக பதவி வகிப்பவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படணும்னு அவருக்கு சாதகமாக ஒன்று பண்ணிட்டார். இப்போ அது சரியில்லைன்னு தான் நீதியரசர் ஜெயச்சந்திரன் ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு. மேலே அவருக்கு சாதகமாக வந்துருச்சு. என்னுடைய பார்வை என்பது சிட்டி சிவில் கோர்ட்டு தீர்ப்பும்
அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்பு எப்படி வருகிறதோ இப்போது இந்த ஒரு வார காலமாக ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக திரு ஓபிஎஸ் அவர்கள் மாறிட்டார்ல. யாருமே இல்லை, தனி மனிதன், தனிமரம் தோப்பாகாத, அவர் பின்னாடி யாரும் இல்லைன்னா இன்றைக்கி அனைத்து காட்சி ஊடகங்களும் பத்திரிகைகளும் அனைத்துமே பேசக்கூடிய அளவில் மாநிலம் அல்ல, இதை தாண்டி இந்திய அளவில் பேசுபொருளாக இருக்கிறார். விரைவில் நீங்கள் டிசம்பருக்குள்ளே இந்த தேர்தல் ஆணையம், உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வருகிற பொழுது இன்னும் அவர் மிக பிரபலமானவராக பேசுபொருளாக மாறுவார். முக்கியமாக அவர் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே வந்த பிறகு அவருக்கு பின்னால் ஒரு வாக்கு வங்கி இருக்குது, மறுக்க முடியாது. நீங்கள் சொன்னீங்க ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் பண்ணார், அது ரொம்ப சாதாரணம் இல்லை. அவருக்கு பின்னால் இருக்கின்ற அதிமுக தொண்டர்கள் அல்லது அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், இதை நிச்சயமாக ஒரு 1% 2% அவர் பின்னால் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அவர் போனது என்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கு நிச்சயமாக இழப்பு தான். அது பாஜகவுக்கு நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமி கூட அவர் சைலண்டாக இருந்ததாக தான் நினச்சாரு. அவர் போனதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சர்ச்சையில் முக்கியமான ஒரு மையப்பொருளாக ஆனதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப அதிமுக பாஜக கூட்டணி அடி வாங்கிருமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. ஆகையால் அவருக்கு இருக்கிற வாக்கு வங்கி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு பாஜகவும் நினைக்க வாய்ப்பு இருக்கா? இந்த 6 பேர் சந்திச்சாங்க, நம்ம பேசணும்ல ஒரு 7-8 மாதமா, 1.5 வருஷம் முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் 3 பேர் திரு எடப்பாடியை மீண்டும் சந்தித்து, சுற்றுப்பயணத்தின் போதே சந்தித்து அவரை மறுபரிசீலனை செய்யணும், நிலைமை மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை தெரிவித்திருக்காங்க. பார்க்கலாங்க, இதுவரை முடியவே முடியாது, எந்த காரணத்தை கொண்டு அவங்கள சேர்க்க முடியாது என்று பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி பார்க்கலாங்க, என்ன காலம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கடந்து போனதாக தகவல். நேற்று இரவு ஒரு நண்பர் ஓப்பன் கதவு திறந்து வச்சிருக்கிறாரு எடப்பாடி. அதுதான், அதாவது நான் பல பதிவுகளில் நம்ம தளத்திலே சொல்லியிருக்கிறேன். கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றி திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்தக்கூடிய வெற்றியாக இருக்கணும். அது எப்போது சாத்தியம் என்றால் ஒருங்கிணைந்தால் தான். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு 3-3.5% தான் அதிமுக ஆட்சிக்கு, ஒரு 7-8% வெளியில் இருக்குது. அதை நாம் கொண்டு வரணும்னு இல்லாமல் ஒரு ஊராக போய் காங்கிரஸுக்கு அழைப்பு விடுகிறாரு, பொது உடைமை கட்சிகளுக்கு அழைப்பு விடுறாரு, விசிகாவுக்கு அழைப்பு விடுறாரு, விஜய்க்கு அழைப்பு விடுகிறாரு. நம்மகிட்ட இருக்கிற காலமெல்லாம் இரட்டலைக்கு வாக்களித்த வாக்காளர்கள், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் பலர் வெளியில் இருக்காங்க. குறைந்தபட்சம் நான் என்ன சொல்கிறேன், 2021 சொன்னார்ல அமித்ஷா, அமமுக மட்டுமே அங்கே ஒரு 40 தொகுதியில் அதிமுக வெற்றியை பாதிக்கும்னு தகவல் இருக்குது, ஒரு 15 இடம் கொடுங்க அவங்களே சேர்த்துக்கோன்னு எடப்பாடி அவர்கள் பிடிவாதமாக மறுத்ததனுடைய விளைவு அங்கே தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய சரிவு வந்துடுச்சு. இன்றைக்கு அமமுகவிடவும் 200 மடங்கு அதிகமாக திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு வாக்குகள் இருக்குது என்பது கலை யதார்த்தம். எனவே அந்த வாக்குகளையும் பெற்றால்தான் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணமும் உணர்வும் திரு எடப்பாடி அவர்களுக்கு நிச்சயமாக வந்தால்தான் நம்ம அந்த களத்தில் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்வார். பாஜகவும் இதை உணரும் என்று தான் நான் நம்புகிறேன். முக்கியமாக பாஜகவுக்கு ஓபிஎஸ்ஐ பகைத்து கொள்ள வேண்டும், அவரை காயப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், அவருடைய சுயமரியாதைக்கு இழுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை தானே? நிச்சயமாக. எனக்கு என்னென்னா, அரசியல் களத்தில் இந்த மரியாதை, பண்பு, இந்த மாதிரியான நிகழ்வுகள் என்பது போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுவெளியில் மக்கள் மத்தியில் பல இந்த நிகழ்வு அவர் வெளியில் வந்த உடனே ஏங்க இவ்வளோ தூரம் அவர் இருந்தவரை இந்த மாதிரி பாஜக புறந்தள்ளிடுச்சு, மரியாதை கொடுக்கலைங்கிற போது எப்படிங்க இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாக்கம் என்பது பாஜக வட்டாரத்திலுமே, இங்கே தமிழகத்தில் இருக்கிற பாஜக வட்டாரத்திலுமே. ஏன்னா கடந்த மாதம் வரைக்குமே திரு நயினார் நாகேந்திரன் சொன்னார் என்டிஏவில் தாங்க அவர் இருக்கிறாரு அப்படின்னு. இன்றைக்கு என்டிஏவில் இல்லாத ஒரு நிலையை பாஜகவே உருவாக்கி விட்ட பொழுது அப்போ அந்த வருத்தம் என்பது நிச்சயமாக மத்திய பாஜகவுக்கும் மாநில பாஜகவில் இருக்கிற சில முக்கிய பிரமுகர்களுக்கு இருக்கும், திரு நயினார் நாகேந்திரனை தவிர. அவர் இப்போ இதில் திரு எடப்பாடி பழனிசாமியோடு கைகோர்த்து தான் இந்த மத்திய அமித்ஷா மோடியினுடைய சந்திப்பை அவரே தடுத்திருக்கலாம் அப்படிங்கிற கூட பொதுவெளியில் இப்போ கருத்துக்கள் பரவுது. எனவே அந்த அடிப்படையில் நிச்சயமாக அவர் இழந்திருக்க கூடாது என்கிற பார்வை நிச்சயம் பாஜகவில் இருக்கும். எனவே தான் காலம் இருக்கு வச்சிருப்பாங்க. எடப்பாடியை கொஞ்சம் மகிழ்வில் வைத்திருப்பதற்காக, குட் ஹியூமர்ல கொஞ்சம் கூலா வச்சுக்கிறதுக்காக ஓபிஎஸ் சந்திக்காம வச்சிருந்திருக்கலாம். ஆனால் அது ஓபிஎஸ் கிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது பொது வெளியில் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு
ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாரு அவருடைய நீங்க சொன்ன மாதிரி ஆதரவாளர்களுடைய ஆலோசனையின் பேர்ல. ஆனா ஓபிஎஸ் இருந்தால் தான் அந்த கூட்டணிக்கு ஒரு பலம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா அதிமுகவுக்கும் முக்கியமா பாஜக தலைவருக்கு தெரியும். அவர்கிட்ட இருக்கிற வாக்குகள் அவர் வந்தாருன்னா இப்போ கிளம்பிட்டாரு, ஆனால் திரும்ப வந்தாருன்னா இன்னும் ஒரு பலம் அந்த அணிக்கு சேரும். இன்னும் கூட 1.5% இருந்த வாக்கு 3% கூட அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ்ஸால. ஆக அந்த வியூகத்தை நோக்கி தான் பாஜக போய் ஓபிஎஸ் மறுபடியும் கூட்டு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதில் 100% உண்மை இருக்கிறது. ஏன்னா தமிழக அரசியல் தேர்தல் களத்தை மத்திய பாஜகவும் உணரும், மாநிலத்தில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் உணர்வார்கள். 1-2 இடங்களில் திரு எடப்பாடி பழனிசாமியிடமே கேட்டிருக்காங்க தொண்டர்களை, எப்போ தான் கட்சியை ஒன்று சேர்ப்பீங்கன்னு. அதெல்லாம் கோர்ட்டில் இருக்குப்பா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போனதாக நம்ம பார்த்துக்கிட்டோம். மிக யதார்த்தமான நிலை என்பது தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அந்த பகுதிகளில் 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டமன்ற தொகுதிகளில் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரனுடைய ஆதரவு வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் வாக்குகளாக இருக்கிறது. அந்த வாக்குகள் கிடைக்காவிட்டால் நிச்சயமாக அதிமுக என்டிஏ அணி வெற்றி பெறுவதற்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய பெரும் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி வெற்றி பெற்று திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பாஜகவும் திரு எடப்பாடியும் உண்மையிலேயே விரும்புவார்கள் என்றால், இதய சுத்தியோடு அதுதான் நோக்கம் என்றால், நிச்சயமாக இவர்களை இணைத்து ஒன்றிணைத்து பயணப்பட்டால்தான் அது சாத்தியப்படுமா பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியும் கருத்தில் குறிமிக்க துரைக்கரன் அமைக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.